Greetings everyone. நம்ம டெய்லி பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ஃபிலிம் won the கோல்டன் பாம் அவார்ட் இன் கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கோல்டன் பாம் அவார்ட் யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அனோரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமெரிக்கன் ஃபிலிம் தான் வந்து கோல்டன் பாம் அவார்டு வந்து வின் பண்ணியிருக்கு. சரிங்களா? ஸோ கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நமக்கு ஃப்ரான்ஸில் வந்து நடக்குது. ஓகேவா? ஃப்ரான்ஸில் 77th கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின், கெயில் ஓப்பன்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கிரீன் ஹைட்ரஜன் பிளான்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கெயில் கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேஷில் இருக்கக்கூடிய விஜய்பூர் அப்படிங்கிற இந்த பிளேஸில் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? மத்திய பிரதேஷில் விஜய்பூர் அப்படிங்கிற இந்த பிளேஸில். அடுத்தது, which country is hosting the Asian Gymnastics Championship அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏஷியன் ஜிம்னாஸ்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது உஸ்பெகிஸ்தானில் தான் நடக்குது. ஓகேங்களா? ஸோ உஸ்பெகிஸ்தானில் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டாஸ்கெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சிட்டியில் தான் நடக்குது. உஸ்பெகிஸ்தானில் டாஸ்கெண்ட் அப்படிங்கிற சிட்டியில் தான் நமக்கு இந்த ஏஷியன் ஜிம்னாஸ்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. அடுத்தது, who became the ஃபர்ஸ்ட் இந்தியன் ஜிம்னாஸ்ட் டு வின் கோல்ட் இன் ஏஷியன் ஜிம்னாஸ்டிக்ஸ் சாம்பியன்ஷிப். அதாவது இந்த ஏஷியன் ஜிம்னாஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியன்ஸ் யாருமே கோல்டு வாங்கினதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு இந்தியன் கோல்டு வாங்கியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா தீபா கர்மாக்கார் அப்படிங்கிற இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக கோல்டு வாங்கியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது, இன்டர்நேஷனல் டே ஆன் பயோடைவர்சிட்டி. ஸோ இன்டர்நேஷனல் டே ஆன் பயோடைவர்சிட்டியை நம்ம எப்போ அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு May 22 தான் இன்டர்நேஷனல் டே ஆன் பயோடைவர்சிட்டி. ஓகேங்களா? பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அப்படின்னாலும் பயோடைவர்சிட்டி. ஓகேவா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.